2025 ஐபிஎல் முடிந்தவுடனேயே இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் போட்டி தொடக்குது. அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பிற்கு இந்த போட்டி ரொம்பவே முக்கியம் அப்படின்றதுனால இந்திய அணி பாத்தீங்கன்னா பலம் வாய்ந்த அணியாக தயாராகட்டும் இருக்காங்க. ஆனா விராட் கோலியுடைய ஓய்வு அறிவிப்பு தான் இந்திய டெஸ்ட் அணிக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில இருக்கு. கோலி விளையாடி வந்த 4வது இடம் மிகவும் முக்கியமான இடம். வேகத்திற்கு சாதகமான பிட்ச்கள்ல முதல் 3 பேட்டர்கள் தடுமாற வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல 4வது இட பேட்டர் ஆடும் பொழுது பிட்ச் சற்று பேட்டர்களுக்கு ஒத்துழைப்பு தரும் வகையில மாறும். சோ அந்த சமயத்துல 4வது இட பேட்டர் பெரிய ஸ்கோர் அடிக்கணும். இந்த பணியை தான் கோலி அவர்கள் பல வருடங்களாக பண்ணிட்டு இருந்தாரு. இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் மிகவும் முக்கியம் அப்படின்றதுனால கோலிக்கு மாற்றாக தரமான 4வது இட பேட்டர் இல்லாத காரணத்தினால இந்த தொடர்ல மட்டும் ஆடுங்க அப்படின்னு கோலியிடம் பிசிசிஐ நிர்வாகிகள் கோரிக்கையுமே வைத்தாங்களாம். ஆனா கோலி அவர்கள் நேரடியாகவே அந்த கோரிக்கையை மறுத்திருக்காரு. என்னுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது டெஸ்ட் அணியுடைய கேப்டனாக சுமன் கில்ல தேர்வு பண்ணிருக்காங்க. அப்படியே 3 ஃபார்மட்டிலுமே புதிய கேப்டனை பிசிசிஐ அறிவிக்கிறாங்களா. முன்பு பாத்தீங்கன்னா ஒடிஐ கேப்டன்சி ரோஹித் சர்மாவிடம் இருந்தது. தற்போது அது ரோஹித் சர்மாவிடம் இருந்து சாய் சுதர்ஷனிடம் மாற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. சாய் சுதர்ஷன் அவர்கள் கடந்த ஐபிஎல் போட்டியில மிக சிறப்பாக ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு இந்திய டெஸ்ட் அணி ஓடிஐல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனடுத்து பாத்தீங்கன்னா T20ல நம்ம ஜெய்ஸ்வால் அவர்களிடம் கேப்டன்சி போக வாய்ப்பு இருப்பதாக பேச்சுகள் அடிபட்டு வருது. அதாவது 3 ஃபார்மட்டிலுமே இளம் வீரர்களுக்கு கேப்டன்சி கொடுப்பது இதுவே முதல் முறை அப்படின்னு பல கிரிக்கெட் வல்லுநர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.